Hi friends, welcome to Zeenath's world. இன்னைக்கு நம்ம பண்ண போற ரெசிபி புதினா சட்னி. இந்த ரெசிபியை பண்றதுக்கு முன்னாடி இந்த சேனலை புதுசா பார்க்கறவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே பக்கத்துல உள்ள பெல் ஐகானை அமுக்குங்க. இப்போ நம்ம புதினா சட்னிக்கு தேவையான பொருட்களை பார்க்கலாம். புதினா ஒரு கட்டை க்ளீன் பண்ணி நல்லா கழுவி ரெடியா வச்சிருக்கேன். சின்ன வெங்காயம் 100 கிராம், இஞ்சி 2 பீஸ் எடுத்துக்கோங்க, 4 பல்லு பூண்டு, 2 பச்சை மிளகாய், கொஞ்சமாக புளி, தேங்காய் 1/4 மூடி துருவி வச்சுருக்கேன். இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நம்ம வதக்க போகிறோம். இப்போ நான் கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு. இப்போ நம்ம 1 டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு போட்டுக்கோங்க. கடலைப்பருப்பு நல்லா ஃப்ரை ஆகட்டும். இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்கிற சின்ன வெங்காயம், இஞ்சி, பூண்டு, பச்சை மிளகாய் எல்லாத்தையும் இதில் போட்டு நல்லா வதக்கிடலாம். ஒரு 5 நிமிஷம் நல்லா வதக்கிடுவோம். அப்போ தான் டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நல்லா வதக்கியாச்சு. இப்போ நம்ம க்ளீன் பண்ணி வச்சுக்கிற இந்த புதினாவை இதில் போட்டுடலாம். இப்போ எல்லாத்தையும் சேர்த்து ஒரு 2 நிமிஷம் நல்லா வதக்கிடலாம். புதினாலாம் நல்லா வதங்கிடுச்சு பாருங்க. இப்போ லாஸ்ட்டாக நம்ம துருவி வச்சிருக்கிற தேங்காவையும் இதில் போட்டுடலாம். உப்பு தேவையான அளவு. தேங்காய் போட்டுட்டு நம்ம ரொம்ப நேரம் அடுப்பில் வைக்கக்கூடாது. சும்மா ஒரு 2 நிமிஷம் வதக்கிட்டு நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். புளியும் அதோடையே போட்டுருங்க. இப்போ நம்ம கொஞ்ச நேரம் ஃபேனில் இதை ஆற விட்டுடலாம். இப்போ நல்லா ஆறிடுச்சு. இப்போ இதை எல்லாத்தையும் நம்ம மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா அரைச்சிடலாம். இப்போ நல்லா நைஸாக அரைச்சாச்சு. இப்போ நம்ம தாளித்து கொட்டிடுவோம். இப்போ கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு. இப்போ நம்ம அதில் கடுகு 1 ஸ்பூன், உளுத்தம்பருப்பு 1 ஸ்பூன் போட்டுடலாம். காஞ்ச மிளகாய் 2 போட்டுருங்க. இப்போ நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு. இப்போ நம்ம தாளிச்ச இதில் கொட்டிடலாம். நம்மளோட புதினா சட்னி ரெடி ஆயிடுச்சு. தோசைக்கு, இட்லிக்கெல்லாம் ரொம்ப சூப்பராக இருக்கும். இது ரொம்ப ஈஸி. இன்றைக்கி இதை ட்ரை பண்ணி பாருங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் கமெண்ட் எனக்கு அனுப்புங்க. தேங்க்யூ.